ஹே காய்ஸ், வெல்கம் டு மணி அடிச்சா சோறு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் கண்டினியூவாக வேலை நிறைய விஷயம் இருந்தது. வீடு ஷிஃப்ட் பண்ணோம், புதுசாக வீடு வந்திருக்கோம். ஸோ அதனால ஒரு 3 மாதம் வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக போட ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி. ஆல்ரெடி ஒரு மட்டன் பிரியாணி போட்டுருக்கோம், அது சீரக சம்பா திண்டுக்கல் ஸ்டைல். இப்போ சென்னை ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ மட்டன் 40லேருந்து 50 கிராம் பீசஸாக போட்டு வச்சிருக்கேன். 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, பூண்டு 50 கிராம், இஞ்சி 100 கிராம், தயிர் 200 ml, கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 5 நம்பர், பிளெயின் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1 கிராம், 1 கிலோ பாஸ்மதி அரிசி, 200 ml ரீஃபைண்ட் ஆயில், உப்பு தேவையான அளவு. அவ்வளவுதான் இந்த மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். என்ன அப்படின்னா சின்ன சின்ன குவான்டிட்டி. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 700லேருந்து 800 ml ஊற்றுவேன் சிக்கன் பிரியாணி. இங்கே 1 லிட்டர் ஊற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே அதே சேம் தான். ஆனால் வேகிற டைம் மட்டும், மட்டன் வேகிற டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அதை பார்த்தலாம் வாங்க. இப்போ செய்ய ஆன் பண்ணிடலாம் வாங்க. பிரியாணி தோசை வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் 200 ml ரீஃபைண்ட் ஆயில். நான் ஏன் ரீஃபைண்ட் ஆயில் ஊத்துறேன்னா ஆல்ரெடி சொன்னதுதான், வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணா ஊற்றலாம். ஏன்னா இப்போ நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ ஊற்றுனீங்கன்னா வாசனை அதிகமாக இருக்கும், அதுதான் டாமினேட் பண்ணும். அதனால வாசனை இல்லாத எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம் அப்படின்னா இது பாருங்க, இவ்வளோ பட்டை வரும். 5 ஏலக்காய், ஒரு 8லேருந்து 7 கிராம்பு போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம கையோட 400 கிராம் வெங்காயம். இந்த 400 கிராம் வெங்காயம் அப்படின்றது சின்ன வெங்காயமா இருந்தால் ஒரு 6 வெங்காயம் வரும், 6லேருந்து 7 வெங்காயம் வரும். மீடியம் சைஸாக இருந்தால் கண்டிப்பாக 5லேருந்து 6, பெருசாக இருந்தால் 3லேருந்து 4 வரும். இது வந்து போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். அது ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இந்த வெங்காயம் மட்டும்தான். இப்போ இந்த பிரியாணி ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிலேயே இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். மட்டன் வேகிறதுக்கு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் ஆகலாம். மட்டன் கொஞ்சம் முட்டுன மட்டனா இருந்தால் ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். ஸோ இது மட்டும்தான். மற்றபடி பிரியாணி சூப்பராக வரும், டைம் எடுக்கவே எடுக்காது. ஸோ இப்போ இது லைட்டாக வதக்கி விட்டாச்சு. அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வதக்கினே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் இதை பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை சிம்ல வச்சுட்டு 2 ஸ்பூன் மிளகாய் தூள். முக்கியமான விஷயம், அடுப்பு சிம்ல இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா பாருங்க. எண்ணெயிலேயே இந்த மிளகாய் தூளை போட்டு ஒன்றும் இல்லை, ஒரு 3 செகண்ட் வதக்கிட்டு இதுலயே இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2த்தையும் போட்டோம். இதை போட்டு ரொம்ப வதங்கணும்னா இல்லை, ஒரு 10 செகண்ட் வதங்கினா போதும். பாருங்க, எண்ணெயில ஏன் நம்ம மிளகாத்தூள் போடுறோம்னா, எண்ணெயில மிளகாத்தூள் போடும்போது கலர் வந்து நேச்சுரலா வரும் உங்களுக்கு. இப்ப நம்ம பிரியாணி பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து கலர் பவுடர் யூஸ் பண்றதே இல்லை. இந்த மிளகாய் தூளோட நேச்சுரல் கலர் தான். அதனாலதான் எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போடுறோம். இப்போ கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் 5 நம்பர் போடுறேன். சப்போஸ் பெரிய பச்சை மிளகாய் இருந்தா நீங்க 3 நம்பர் போட்டா போதும். ஓகேங்களா? இத போட்டு நல்லா வதக்கணும். அவ்வளவுதான். இப்போ ஒரு கலர் விட்டாச்சு. இப்போ இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க 200 ml தயிர். இந்த தயிர் மட்டும் ஒன்னே ஒன்று பாத்துங்க. தயிர் வந்து புளிப்பான தயிரா இருந்தா நீங்க வெறும் தயிர் மட்டும் போட்டா போதும். 200 ml தயிர் மட்டும் போட்டா போதும். சப்போஸ் புளிப்பில்லாத தயிர், இனிப்பான தயிர் அப்படின்னா நீங்க வந்து கூட வந்து ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். நீங்க அந்த உப்பு பாக்குறீங்கம்மா, உப்பு டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் புளிப்பு கம்மியா இருக்கா கரெக்டா இருக்கான்ட்டு. இப்ப வரைக்குமே ஸ்டவ் வந்து சிம்ல தான் இருக்கு.
நம்ம தக்காளி போட்ட அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லயே வைக்கணும். இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் மட்டன் போட்டுடலாம். இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப வதங்கணும்னு இல்லை. தக்காளி போட்டு சிக்கன் பிரியாணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்குவோம். இதுக்கு வதங்கணும் இல்லை. ஏன்னா மட்டன் வந்து ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் உங்களுக்கு வேக போகுது. அதனால வந்து அந்த டைம்லயே இந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்துடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மட்டன் பீஸ் பார்த்தா தெரியும். ஒரு 50 கிராம் 40ல இருந்து 50 கிராம் பீஸா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கல்யாண ஸ்டைல்ல வேணும்னா ஒரு 70 கிராம் 80 கிராம் கூட போட்டுக்கலாம். நான் அவ்வளவுதான் போட்டிருக்கேன். நம்ம வீட்டுக்குன்றதுனால வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் பீசஸ். இப்ப நான் பாத்தீங்கன்னா 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ மட்டன் போட்டிருக்கேன். நீங்க 1 கிலோ ரைஸ்க்கு 1.5 கிலோ மட்டன் வரைக்கும் போடலாம். போடும்போது உங்களுக்கு இன்னும் ஃபிளேவர் அதிகமா வரும், மட்டனோட ஃபிளேவர். அவ்வளவுதான். இப்ப மட்டனை போட்டு ஒரு வதக்கிட்டு இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டு 1 லிட்டர் தண்ணி, ஊத்தியாச்சு. ஊத்திட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான், மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, 2ல இருந்து 3 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு நல்ல ஆவி வரும் சைட்ல. ஆவி வந்தோடனே சிம்ல வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் விட்டீங்கன்னா ஒரு 3/4 வேக்காடு வெந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மட்டனை போட்டாச்சு பிரியாணில. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்பதான் லைட்டா கொதி வர ஆரம்பிக்குது. இந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா, அரிசி இருக்குல்ல, நம்ம எடுத்து இருக்குது யூனிட் அரிசி. இது வந்து பிரியாணிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், லாங் கிரெயின் வரும். இதை வந்து ஒரு 2 வாட்டி மெதுவா நல்லா அலசிட்டு ஊற வச்சிடணும். அட் த சேம் டைம் இங்க ஒரு பாத்திரத்துல ஒரு 3.5 லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன். இதை இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மட்டன் வெந்து வர டைம்குள்ள இது நல்லா கொதிக்கும். கொதிச்ச உடனே இந்த அரிசியை போட்டு ஒரு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்து போடுறது கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரிசியை கழுவி வந்துடலாம் வாங்க. இங்க பாருங்க, ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு, 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம மிளகாய்த்தூள் போட்டு இந்த மட்டன் போடுறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால இப்ப போடுறேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இன்னும் சிம் பண்ண ஆரம்பிக்கல, கரெக்டா வெந்துடும். உப்பு எல்லாமே ஊறிடும். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. அவ்வளவுதான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிக்குது. ஒரு கலரிட்டு அடுப்பை நான் இப்ப சிம்ல வைக்கிறேன். இத்தோட நமக்கு வேற வேலையே இல்லை. ஒரு 20 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு முக்காவாசி, ஒரு பாதிக்கு மேல வெந்துடணும். ஒரு 60% வெந்த உடனே நம்ம அரிசியை வடிச்சு அதுல போட்டு தம் போட்டுடலாம். இங்க பாத்தீங்கன்னா அட் த சேம் டைம் நான் தண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இப்ப வந்து தண்ணி வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். அதே சமயத்துல அதுவுமே வெந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 30-35 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் முத்தன கறியா இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா வெந்துடுச்சு. இங்க பாருங்க, 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 அப்படியே புண்டு வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வடிச்சிட்டு தண்ணியில போட்டுடலாம் வாங்க. இப்போ இது நான் சிம்ல வச்சிருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்ப என்ன பண்ணணும்னா, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 1-2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இந்த உப்பை போட்டுட்டு இதை லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த தண்ணியில ரைஸை போட்டுருவோம். முக்கியமான விஷயம் மறுபடியும் சொல்றேன், தண்ணி வந்து நீங்க அரிசி போடும்போது நல்லா கொதிக்கணும். இங்க நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. நான் சிம் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. 3.5 லிட்டர் தண்ணி ஊத்திருக்கேன். இப்ப பாருங்க, இத நல்லா ரொம்ப பொறுமையா, ரொம்ப கண்ணாமண்ணா கலரக்கூடாது, ஒரு ஜென்டலா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இதுல உப்பு பார்த்துடலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல உப்பு எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கல் உப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கணும். லைட்டா தொண்டைக்கு கரிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இல்ல, உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் போடலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் வாங்க. இப்போ
உப்பு மறுபடியும் செக் பண்ணுறேன். உப்பு இன்னும் பாருங்க, இவ்வளோ உப்பு போடுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். லைட்டாக ஒரே ஒரு லைட்டாக தான் அந்த உப்பு கறிக்கு தெரியுது, அதனால இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதில் உப்பு செக் பண்ணிடலாம். பிரியாணியில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கு. உப்பு மட்டும் ஒன்னே லைட்டா ஒரு சிட்டிக்க எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு தொண்டைக்கு லைட்டா கறிக்குது. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்ட வித ரைஸ் வந்து கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரைஸை வடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். வடிச்சு எடுத்துன்னு வந்து அதுல போட்டுடலாம். இப்ப பாருங்க, நம்ம சிம்ல வச்சனால தண்ணி ரொம்ப வத்தல. இப்ப நல்லா கொதிக்குது. நடுவுல இந்த ரைஸை கொட்டுறோம். போட்டு கரண்டி வச்சு லைட்டா, ரொம்ப அழுத்திலாம் இது பண்ணக்கூடாது. பாருங்க, எப்பயுமே வந்து நம்ம ரைஸ் வடிக்கிற தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் தண்ணி கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம முழுசா சிம்லயே வச்சு வேக விட்டதுனால மட்டனை நமக்கு தண்ணி ரொம்ப பெருசா கம்மியாகல, ரொம்ப கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா அந்த தண்ணில இருந்து கொஞ்சம் வந்து இங்க ஊத்திக்கலாம். ஊத்திட்டு அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சு பாருங்க, அடுப்பு அதுதான் கொஞ்சம் மேல தெரியுற மாதிரி தண்ணி ஊத்திட்டு அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சு கட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் சைட்ல ஆவி வரும். ஆவி வந்த உடனே அடுப்பை சிம் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வேரி ஆகும். ஒரு ரைஸை பொறுத்து வேரி ஆகும். அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, சைட்ல எல்லாம் நல்லா ஆவி வருது. அப்படின்னா ஃபுல்லா தம் இது ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, நம்ம கலரே போடல. இதோட கலர், பிரியாணியோட கலர் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்ப சைட்ல தண்ணி இருக்கான்னு பாத்துடலாம். தண்ணி இல்ல. இப்போ தம்ம உடைச்சிடலாம் வாங்க. அவ்வளவுதான். பாருங்க, தம்ம உடைச்சாச்சு. உள்ள பாருங்க, கலரை பாருங்க. நம்ம கலரே கொஞ்சம் கூட போடல. அந்த மிளகாத்தூளை இதுல போட்டோம்ல, எண்ணெயில போட்டு வதக்கணும்ல, அந்த இதுதான். கறி நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. அவ்வளவுதான். பிரியாணி, சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு உதிரியா இருக்கு பாருங்க. ஃபிளேவர் சூப்பரா இருக்குது. எஸ்பெஷலி இந்த மட்டன் பாருங்களேன், பாருங்க அப்படியே உதிர்ந்து போகுது. மட்டன் அப்படியே செம்ம சாஃப்டா இருக்குங்க பாருங்க. இப்ப ரைஸை டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, நல்லா அந்த ஸ்பைசி லெவல் அதிகமா, அந்த மட்டனோட ஃப்ளேவரோட அல்டிமேட்டா இருக்குங்க. ஒரு சின்ன சஜஷன், எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. நீங்க இறக்கிறதுக்கு முன்ன ஒரு 2 ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றிட்டு அப்படி ஒரு தம் உடைச்சிங்கன்னா இன்னும் அந்த நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஆனால் திகட்டிடும், அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு இப்போ மட்டன் பிரியாணி என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மணி அடிச்சா சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவோட கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் வாங்க.